ஹே காய்ஸ், இன்றைக்கி மூணார் vlogோட டே 2 தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே எழுந்துட்டு சரி ஒரு வாக் போயிட்டு வரலாமே, ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இடம் சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு வாக் போகலாமேன்னு போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஏதோ வெத்தலை தான் காய்ச்சிருக்குதுன்னு நினச்சி நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது பெப்பரு. சாப்பிட்டு பார்த்தா அப்படியே பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏலக்காய், பெப்பரு, செடிங்க நிறைய, செம்பருத்தி, அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான செடிங்க தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரோட் சைட்லேயே வந்து இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி கேரளாவில் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக ரூம் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கே வந்து டீ குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஒரு காலையில் ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்றைக்கி வந்து ரூம் வேறு வெக்கேட் பண்ணணும், செக் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ரூம் டூரும் நான் எடுத்திருக்கேன். அந்த ஹவுஸ் டூரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோலேயே தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பராக இருந்தது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா 3 BHK காம்பேக்டான ரூம் தான். நாங்கள் வேறு ட்ராவலரில் வந்திருந்தோம். பார்க்கிங்க்கு இடம் இருக்குமா இருக்காதான்ட்டு யோசனையிலே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லாவே இடம் இருந்தது. இன்னும் 2 வண்டி கூட நிறுத்திக்கலாம் போல், அந்தளவுக்கு நல்லா இடம் இருந்தது. மேடம் தூங்கி எழுந்து அப்படியே வராங்க. இன்னும் அவங்கள ரெடி பண்ணல, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா லக்கேஜும் நாங்கள் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். இது லாஸ்ட்டாக செக் அவுட் பண்ணும்போது தான் எடுத்தேன். கொஞ்சம் ரூம்லாம் வந்து அலங்கோலமாக தான் இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வரும்போது அவசரத்தில் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் களைச்சி போட்டு தானே வருவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பூலாம், ரோஸ்லாம் பாருங்கள் நல்லா பூத்துருக்கு. வெளியே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இங்கே வந்து மிளகாலாம் இருந்தது. மிளகா, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய சுற்றி மரம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வாஷிங்க்கும் வெளியவே தனியாக இடம் வச்சுருக்காங்க. இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி தள்ளி வந்திங்கன்னா இந்த சைடு வெளியே பார்த்திங்கன்னா அப்படியே டீ எஸ்டேட்டு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்லாவே தெரியும். இங்கேருந்து பார்த்தா டீ எஸ்டேட் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா வெளியே அந்த சைடில் தான் நாங்கள் கேம்ப் ஃபயர் பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. வெளியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வந்து உள்ளே போனோடனே ஹால் தான் வித் டைனிங் டேபிளோடு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்து காசு தான். நம்ம அவங்க கொடுக்கறத விட்டுட்டு நம்ம மீதி என்ன பெட் வாங்குகிறோமோ அதுக்கு நம்ம காசு பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக படுக்கிற அளவுக்கு தான் வந்து பெட்டு போட்டிருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோடு தான் இருக்குது. ஆனால் வந்து ரூம் கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே வந்தால் இந்த சைடு வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது. நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா பாப்பாங்கெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பால்லாம் ரெடி பண்ணி தரதுக்காக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த சைடில் வந்து வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் சின்னதான, மற்ற 2 பெட்ரூமையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதான ரூம் தான். இங்கேயும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்படியே வெளியே வந்தால் அதே லெஃப்ட் சைட்லேயே வந்து இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி பெட் தான் போட்டிருந்தாங்க. நல்ல பெரிய ரூம் தான் அதுவும். எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது இல்லாமல் இது ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனும் இருந்தது. 3 பாத்ரூம்லேயும் வாஷ் பேஷன் இருந்தது. இங்கேருந்து த வியூ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே இருக்க இன்னொரு ரூம் தான் நாங்கள் போயிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டெரரான ஒரு ஹோம் ஸ்டே தான். இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுங்களே இல்லை. இது ஒரே வீடு தான், அது தனியாக பேய் வீடு மாதிரி இருந்தது. போனதும் கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் கார்ட்ஸாக விளையாடிட்டு இருந்தோம். சரி டைம் பாஸ் பண்ணலாமேன்ட்டு. ஏன்னா ஆஃப்டர்நூன் மேலே தான் வெளியே சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜீப் சவாரி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி அது வரையும் கொஞ்சம் வந்து கார்ட்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாமேன்ட்டு இருந்தோம். ஹோம் ஸ்டேவோட வீடியோ நான் எடுக்கல, ஆனால் பிக்ஸ் மட்டும் நான் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு.
அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு ஜீப் சஃபாரி தான் கிளம்பிட்டோம். தங்கியிருந்த பிளேஸ்க்கே ஜீப் வந்துடுச்சு. ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்பினோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா 5 to 7 பிளேசஸ் வரையும் நமக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க. அது வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான். எப்படி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி சில பிளேஸ் பார்க்க முடியாமல் போயிடும். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இது சூப்பராக இருந்தது நல்லா. ஆனால் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி உள்ளே போகணும். நடந்து போனால் சூப்பரான வியூ இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ வந்து இங்கே 25 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு 8 members போயிருந்தோம். அதே மாதிரி ஜீப் சவாரியும் பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து கோஆர்டினேட் பண்ண தாமஸ்ன்றது தான் எங்களுக்கு இதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. இது வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய தண்ணிலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ. அப்படியே வந்து கொஞ்சம் மேலே நம்ம நடந்து போனோம்னா ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மேலேருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் தெரியும். டூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கெலாம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை போல். இப்போ தான் வந்து ஏதோ சம் ரீசன்னால் இங்கே வந்து குளிக்கிறதுக்கெலாம் தடை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை பார்க்கறதுக்கு. ஜஸ்ட்டு கீழே வந்து அந்த இது தான் இருந்தது, பாறை அந்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வந்து பொன்முடி டேம் தான் போயிருந்தோம். இங்கே சூப்பராக இருந்தது நல்லா. இங்கே வந்து ஒரு சில பிக்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அந்த பிக்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லாவே இருந்தது. பேக்ரவுண்டு, அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் டாப் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு அங்கேயும் பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எதுவும் இல்லை சுற்றி பார்க்குற அளவுக்கு. அங்கே சும்மா ஒரு சில பிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மலைப்பேட்டு வழியாக மங்கி ஃபால்ஸ் போயிருந்தோம். மங்கி ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு, குளிக்க கூட முடியல. ஏன்னா பொங்கல் லீவுன்றதுனால செம்ம கூட்டம் போல். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பொள்ளாச்சிலே இருக்க வின்னர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஆனால் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாம் லன்ச் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு லாஸ்ட்டாக சேலம் வந்துட்டு, சேலமில் முருகரை பார்க்காம கிளம்ப முடியுமா, அவரையும் பார்த்துட்டு அப்படியே நைட்டு வண்டி எடுத்தாச்சு. மார்னிங்லாம் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த vlog நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.